அப்படியே அந்த பானம் காஷிராஜாவோட தலையை அப்படியே வகிச்சுண்டு நேர போய் இந்த காஷிராஜாவோட ராஜதானியோட முக்கிய துவாரத்தில் கொண்டு தள்ளிட்டு, என்னோட அப்பாவை வதம் பண்ணினவனை நானும் வதம் பண்ணணும். அதுக்கு என்ன உபாயம்? எப்படி நான் அவனை வதம் பண்ணலாம்? ஒரு யாகம் கடி, நிறைய ரித்திகைகளையும் பிராமணாலையெல்லாம் வச்சுண்டு அதில் எஜமானனா உட்காந்துட்டு தட்சிணாக்னியை உபாசனை பண்ணு, ஆபிஜார பிரயோகம் பண்ணு சொல்லி பகவான் சிவன் சொல்லறார். அந்த அக்னி நீ இச்சிச்ச அந்த காரியத்தை சாதிப்பிச்சு தரும். ஆனால் ஒரே ஒரு காரியம் ശ്രദ്ധിச்சுக்கோ, பிராமணாளுக்கு மேலே பண்ணக்கூடாது. பிராமணாள் மேலே இந்த ஆபிச்சாரத்தை ஏவி விட்டா என்ன ஆகும்? அது திருப்பி ஒன்னே வந்து அடிக்கும். இங்கே பிராமணாள் ஆறு கேட்பேன் நீங்கள், பிராமணாள் அல்ல பிரம்மம். இந்த காலத்தில் பிளாக் மேஜிக்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா, பூத பிரேத பிசாஜிகளையில ஏவி விடுவாளே, அந்த கிரியாக்கும் இது இந்த ஆபிச்சாரம்ங்கிறது. இந்த அக்னி அப்படியே ஒரு ரூபத்தை தரிச்சு வெளியில வர மாதிரி இருக்கு. பெரிய ஒரு சப்தம் புறப்படுவிச்சுண்டு இந்த கோரமான கிருத்தியை இந்த ஒரு அக்னி புருஷன் என்ன பண்ணிட்டு அப்படியே பாஞ்சு துவாரகை இருக்கும் திசைக்கு அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சு விடுத்து. சரி, ஜனங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிச்சு விட்டா என்னாகுமோ தெரியல, துவாரகையே நசிப்பிச்சு விடுன்னு சொல்லி தோணுறது இந்த கிருத்தியை. தன்னோட பக்கத்துல அப்படியே சக்கரத்தை சும்மா மடியில வச்சுட்டு இருப்பான், கையில வச்சுட்டு இருப்பான். அந்த சக்கரத்தை அப்படி பார்க்கறான், அது தனியே இப்படி கிளம்பி போயிடுது. संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवा श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञा सर्वशास्त्रविशारदा एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदूतमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. நேற்றுக்கு ரசகரமான கதை பார்த்தோம். பகவான் எப்படி கருஷாதிபதியான பௌண்டரக வாசுதேவனையும் அவனோட மித்திரமான காஷி ராஜாவையும் வதிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். ரசமாக இருந்தது அந்த யுத்தம், தமாஷா இருந்தது. பகவான் தன்னோட சக்கரத்தால் பௌண்டரகனோட சிரஸை சேதிச்சு தாழ போட்டு விடுறான். ஷார்ங்கத்திலேருந்து ஒரு மூர்ச்சேர்னதான பானத்தை ஈயறான் காஷிராஜாவோட தலைக்கு. அப்படியே அந்த பானம் காஷிராஜாவோட தலையை அப்படியே வகிச்சுண்டு நேர போய்
இந்த காஷி ராஜாவோட ராஜதானியோட முக்கிய துவாரத்தில் கொண்டு தள்ளித்து. அங்கே காஷி ராஜாவோடு இந்த சிரசு தாழ விழுந்து கிடக்கிறது. இவாக்கு 2 பேருக்கும் மோட்சம் கிடைச்சாச்சு. சாரூப்பியம் சொல்கிற முக்தியை பகவான் வழங்குறான். ஆனால் பூமியில் பூலோகத்தில் சாதாரணமாக வெளிப்படை பார்க்குறது இவா மரணம் அடைஞ்ச மாதிரி தானே தெரியும். அதனால இவாளை வதம் பண்ணி பகவான் துவாரகைக்கு போயிட்டான். ஆனால் அந்த சிரசு காஷி ராஜாவோட ராஜதானியில் போய் விழுந்தது. முக்கிய துவாரத்தில் பிரஜைகள் எல்லாம் பார்க்குறா, இது ஆரோட தலை எல்லாரும் அரண்டுக்கிறா. கிரீட்டம் குண்டலம் எல்லாம் இருக்கே, ஆறு சொல்லி அதை திருப்பி பார்க்கறத முகம் பார்த்தா காஷி ராஜா, அவளோட ராஜா. உடனே அந்த கொட்டாரத்தில் இருக்கிற ராட்னிமாருக்கெல்லாம் விஷயத்தை தெரிவிக்கிறா. அங்கேருந்து அலறி அடிச்சுண்டு அழுதுண்டு அந்த ராட்னிமாரெல்லாம் ஓடி அழறா. புத்திர கலத்திராதிகளும் அழுது தாழ விழறது. எல்லாருமே அழறா. அப்படியே அழ ஆரம்பித்த சமயத்தில் காஷிராஜாவோட முக்கியமான புத்திரன், முதல் புத்திரன் சுதக்ஷிணன், அவன் விறுவிறுன்னு வரான். தன்னோட அப்பாவை இப்படி வதம் பண்ணினது ஆறுன்னே தெரியலை, வதம் பண்ணியிருக்கா சொல்லி தெரியலை. ஆனால் அப்பா மரணம் அடைஞ்சது மட்டும் தெரியறது. மகா கோபம் வந்தது சுதக்ஷிணனுக்கு. அவன் என்ன பண்ணறான், அதுலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். 27வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். சுதக்ஷிணஸ்தஸ்ய சுதः கிருத்வா சம்ஸ்தாவிதிம் பிதுः நிஹத்ய பித்ருஹந்தாரம் யாஸ்யாம்யபசிதிம் பிதுः இத்யாத்மனாபிசந்தாய சோபாத்யாயோ மகேஸ்வரம் சுதக்ஷிணோர்ச்சயாமாஸ பரமேண சமாதினா. சுதக்ஷிணஸ்தஸ்ய சுதः கிருத்வா சம்ஸ்தாவிதிம் பிதுः தஸ்ய சுதः சுதக்ஷிணः. அந்த காஷிராஜாவோட புத்திரனான சுதக்ஷிணன் பிது சம்ஸ்தாவிதிம் கிருத்வா மரணமடைஞ்ச தன்னோட அப்பாவுக்கு பண்ணக்கூடினதான அந்த கடன்கள், அந்த கிரியைகள் எல்லாம் பண்ணறான். மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடினதான விதி விதானங்கள் எல்லாம் அனுசரித்து தர்ப்பணம் எல்லாம் பண்ணி அவ அப்பாவுக்கு யதா விதி பிரகாரம் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணறான். சுதக்ஷிணன் கோபத்தோடைய பண்ணறான், பிரதிஷோதம் எடுக்கணும்னு சொல்ற அந்த ரிவெஞ்ச் மைண்டோடைய இதெல்லாம் பண்ணறான். பித்ருஹந்தாரம் நிஹத்ய பிதுஹு அபசிதிம் யாஸ்யாமீதி ஆத்மனா அபிசந்தாய சோபாத்யாயः சுதக்ஷிணः பரமேண சமாதினா மகேஸ்வரம் அர்ச்சயாமாஸ. என்னோட அப்பாவை வதிச்சவனை நான் ஹனிப்பேன்னு சொல்ற அந்த ஒரு நிச்சயம் அவனோட மனசுல இருந்தது. ஆத்மனா அபிசந்தாய, இதே அனுசந்தானம் பண்ணிட்டு இப்படியே நிச்சயம் பண்ணிட்டு ஓரோரோ கிரியைகளும் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகம் கோபத்தோட அவனோட குலகுரு கிட்ட போய் சொல்லறான், என்னோட அப்பாவை வதிச்சவனை நானும் வதிக்கணும். ஆறுன்னே தெரியாது, அவனை வதிச்சாதான் என்னோட அப்பாவோட பித்ருக்கடம் தீரும் சொல்லி இந்த சுதக்ஷணன் கோபத்தோட சொல்றான். நான் அவனை வதிக்காக்கி சமாதானமா இருக்க மாட்டேன், நான் இதா சபதம் பண்ணறேன், என்னோட அப்பாவை வதிச்சவனை நான் வதிப்பேன் சொல்லி சபதம் பண்ணி விட்டான், சத்தியம் போட்டு விட்டான் சுதக்ஷணன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனோட குருவும் உபதேசிக்கிறார், நீ மகா சமாதியோடு கூடி பரமசிவனை பிரார்த்தனை பண்ணு, பூஜை பண்ணு. பரமசிவன் அதுக்கு வேண்டதான ஒரு உபாயத்தை உனக்கு சொல்லி தருவார் சொல்லி அந்த குரு சொல்றார். அந்த குருவோட உபதேசம் பிரகாரம் பகவான் சிவனை பூஜை பண்ண ஆரம்பிச்சான், மகா சமாதியோட பூஜை பண்ண ஆரம்பிச்சான் சுதக்ஷணன். பிரீதோ விமுக்தே பகவான் தஸ்மை வரமதாத் பவஹ பித்ருஹந்த்ருவதோபாயம் சவவ்ரே வரமீப்சிதம். பிரீதோ விமுக்தே பகவான் தஸ்மை வரமதாத் பவஹ அவிமுக்தே பிரீதஹ பகவான் பவஹ. காசியில் நித்தியம் வசிக்கக்கூடியவராகும் பகவான் சிவசங்கரன். இது காசி ராஜ்யம், காசி தேசத்து அரசன் தானே இவர். அப்போ சுதக்ஷணன் காசி தேசத்து அரசன் ஆயாச்சு. இப்போ அப்போ காசியில் இருந்துட்டு பகவான் சிவனை பூஜை பண்ண ஆரம்பிச்சு விட்டான். பரமசிவன் பிரசாதிச்சார். அவனோட பூஜா விதியில சந்துஷ்டனான பரமசிவன் முன்னாடி பிரத்யட்சமாகி அவன்கிட்ட என்ன வரம் வேணுமோ அதை கேட்டுக்கோ,
சொல்லி பகவான் சொன்னார். சிவபகவான் சொன்னார். உடனே என்னாச்சு, சுதக்ஷிணன் எழுந்திருந்து சொல்லறான், என்னோட அப்பாவை வதம் பண்ணினவனை நானும் வதம் பண்ணணும், அதுக்கு என்ன உபாயம், எப்படி நான் அவனை வதம் பண்ணலாம் சொல்லி கேட்குறான் சுதக்ஷிணன். பகவான் சிவனுக்கு ஐயடான் ஆயிடுத்து. ஆறு இந்த பிதாவை வதம் பண்ணியிருக்கா, சுதக்ஷனோட அப்பாவை ஆறு வதம் பண்ணியிருக்கா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இது 2வது தடவை பகவான் சிவனுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம். ஆனாலும் அவன் பண்ணினதான அந்த தபஸ், அந்த பூஜைக்கு வரம் கொடுத்து தான் ஆகணும், அப்படி ஒரு இது உண்டு, ஒரு நிர்பந்தம் உண்டு. அதனால பகவான் வரம் கொடுக்கிறார். என்ன சொல்றார் பகவான் சிவன், என்ன சொல்றார், தக்ஷிணாக்னிம் பரிச்சர ब्राह्मणे सममृत्विजम् अभिचार विधानेन स चाग्निप्रमथैर्वृतः साधयिष्यति सङ्कल्पमब्रह्मण्ये प्रयोजितः इत्यादिष्टस्तथा चक्रे कृष्णायाभिचरन् रति. दक्षिणाग्निं परिचर ब्राह्मणे सममृत्विजं ब्राह्मणे सममृत्विजं ऋत्विजं दक्षिणाग्निं ब्राह्मणे हि समम् अभिचार विधानेन परिचर. भगवान கிட்ட இப்படி கேட்டு விட்டார் இல்லையோ, கேட்டு விட்டான் இந்த சுதக்ஷிணன். உடனே பகவான் சிவசங்கரன் ஒரு காரியம் பண்ண, ஒரு யாகம் கடி, நிறைய ரித்திகைகளையும் பிராமணாலையெல்லாம் வச்சுண்டு அதில் எஜமானனாக உட்காந்துட்டு தட்சிணாக்னியை உபாசனை பண்ண, ஆபிஜார பிரயோகம் பண்ண சொல்லி பகவான் சிவன் சொல்லுறார். அபிஜார கிரியை பண்ண, உன்னோட சத்ரு நசிக்கணும்னு சொல்லி அந்த விதிகள் எல்லாம் என்னென்ன விதிகள் உண்டோ அதை அனுசரிச்சுண்டு அந்த ஒரு சங்கல்பத்தோட இப்படி ஒரு யாகம் பண்ண, அந்த தட்சிணாக்னி உனக்கு வேண்டதான வரத்தை தந்துக்கும் சொல்லி பகவான் சிவன் சொல்லுறார். பூதகணங்களால் சூழப்பட்டதான அந்த அக்னி நீ இச்சிச்ச அந்த காரியத்தை சாதிப்பிச்சு தரும். ஆனால் ஒரே ஒரு காரியம் ശ്രദ്ധിச்சுக்கோ, இந்த அபிச்சார கிரியை பிராமணாளுக்கு மேலே பண்ணக்கூடாது. பிராமணாள் மேலே இந்த ஆபிச்சாரத்தை ஏவி விட்டா என்னாகும், அது திருப்பி ஒன்னே வந்து அடிக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை, பிராமணாள் மேலே பண்ணக்கூடாது. இப்படி நீ ஒரு கால் பண்ணித்துனா அது பிராமணாள் அல்லாத பட்சம், உன்னோட சத்ரு வந்து பிராமணாள் அல்லாத பட்சம் நீ ஜெயிப்பாய். பிராமணாள் மேலேயாக்கும் நீ எழுதி விட்டாய்னா அது திரும்பி ஒன்னையே வந்து புஷுக்கும் சொல்லி பகவான் சிவன் சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு விட்டார். இவன் காரியம் கேட்டதுமே அது பூர்ணமாக கேட்கக்கூடாதா, கேட்கவே இல்லை. பிராமணாளில் பிரயோகிக்க கூடாது சொல்லி கேட்கண்டாமா, அது விற்த்தியாக கேட்கண்டாமா. ஆனால் இவன் இதில் நடந்துவிடுன்னு சொன்னப்படியே அவன் வந்து இதை பண்ணி விடலான்னு சொல்லியே தீர்மானம் பண்ணிட்டு பாக்கி கேட்கவே இல்லை. பகவான் சிவன் பூர்ணமாக சொன்னதை கேட்கவே இல்லை. அப்படியே பகவானை அப்படியே நமஸ்காரம் பண்ணி பகவானோடு அந்த அட்வைஸ் பிரகாரமே ஆபிஜார கிரியை பண்ண ஆரம்பித்தான் தட்சிணாக்னியில் சுதக்ஷிணன். இங்கே பிராமணாள் ஆறு கேட்பேன் நீங்கள், பிராமணாள் அல்ல பிரம்மம். பிராமணாள் அல்ல, எந்த பிரம்மத்தை பிரார்த்தனை பண்ணுறாளோ அந்த பிரம்மத்துக்கு மேலேயே இவன் ஆபிச்சார கிரியை அனுப்பி விடுறான் இல்லையா. பகவான் கிருஷ்ணன் ஆறு பரபிரம்மம் அல்லவா, அதனால இந்த மூடன் பகவானுக்கு மேலேயே ஏவி விடுறான். என்ன ஆக போகிறது பார்க்கலாம். 32வது ஸ்லோகம். ततोऽग्निरुत्थितः कुण्डान् मूर्तिमानतिभीषणः तप्तताम्रशिखाश्मश्रुरङ्गारोद्गारिलोचनः दंष्ट्रोग्रभूकुटीदण्डकठोरास्य स्वजिह्वया आलिहन् सृक्किणीनग्नो विधुन्वं स्त्रिशिखं ज्वलन् पद्भ्यां तालप्रमाणाभ्यां कम्बयन्नवनीतलं सोऽभ्यधावद्रुतो भूतैर्द्वारका प्रदहन् दिशः ततोऽग्निरुत्थितकुण्डान् मूर्तिमानतिभीषणः ततः कुण्डादतिभीषणः. உடனே என்னாச்சு, இப்படி ஹும் பட் ஸ்வாஹான்னெல்லாம் சொல்லி அவள்லாம் ஆபிசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என்னெல்லாமோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அது விதி பிரகாரம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணறா. அது பண்ணுறதுக்கும் அந்த காலத்தில் ஆள்கார் இருந்திருக்கா. இந்த காலத்தில் பிளாக் மேஜிக்னெல்லாம் சொல்லுவா இல்லையா, பூத பிரேத பிசாஜிகளில் ஏவி விடுவாளே, அந்த கிரியையாக்கும் இது இந்த ஆபிசாரம்ங்கிறது. அப்போது அந்த கிரியையை
நிறைய ரித்திக்குகள் எல்லாம் வச்சுட்டு ஃபார்மலாக பண்ணுறான் சுதக்ஷிணன். அவன் தான் அதுக்கு எஜமானன். அப்படியே பண்ணிட்டு இருக்கிறத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி 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 ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லி அதில் போட போட என்னாச்சு, அந்த அக்னியிலேருந்து அதிபீகரமான ஒரு உருவம் இப்படி வெளியில் வர ஆரம்பிச்சு கொடுத்து. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? தப்தாம்ரசிகாஷ்மஸ்ரூ, தபிக்கப்பட்ட செம்போடு கலரில் சொக்க ஜொகை உள்ளதான சிகையும் ஸ்மஸ்ருவோடையும் கூடினதான ஒரு உருவம் வெளியில் வருது. அங்காரோத்காரிலோச்சனஹா, கனல் கட்டை சிதறற கண்ணுகளா, கண்ணை அப்படி அந்த அந்த சத்துவம், கோரமான சத்துவம் கண்ணை திறக்கிறது, கண்ணுலேருந்து தீப்பொறி இப்படி வெளியில் வருது. தம்ஷ்ட்ரோக்ரபுகுடி தண்ட கடோராஸ்யஹா, தம்ஷ்ட்ரகளால் தம்ஷ்ட்ர பள்ளிகள் இருக்கு, உக்ரமான புருகுடி தண்டங்கள், 2 புருகம் இருக்கு, ரொம்ப பெருசா கட்டையா இருக்கு, தண்ட மரம் மாதிரி இருக்கு, அது பார்க்கறதுக்கு கடோரமா இருக்கு அந்த ஒரு முகம். அப்படி இருக்கிற முகத்தோட மூர்த்திமான அந்த அக்னி அப்படியே ஒரு ஆகிருதியா ஆக ஆரம்பிச்சு கொடுத்து. ஆத்தியம் அக்னியா இருந்தது, அந்த அக்னி புஷ்ன்னு இப்படி எரிய ஆரம்பிச்சு கொடுத்து, அதுலேருந்து ஒரு ரூபம், அந்த அக்னி அப்படியே ஒரு ரூபத்தை தரிச்சு வெளியில வர மாதிரி இருக்கு. அக்னிஹி உத்திதா, அக்னியிலேருந்து அந்த அக்னி புருஷன் வெளியில வரான். ஸ்வஜிஹ்வயா ஸ்ரிக்கிணி ஆலிஹன், நீண்டதான தன்னோட நாக்கு, அதால ஓஷ்டங்களை நக்கறதாம் அந்த கோரமான சத்துவம், சுண்டுகளை நக்கறதாம் நாக்கால. நக்னஹா ஜ்வலன் த்ரிஷிகம் விதுன்வன், ஆச்சாதன ரஹிதனா, வஸ்திரம் போட்டுன்ட்டு இல்லை, ஜுவலிக்க கூடினதான அந்த கோரமான அதிபீகரமான அந்த சத்துவம் ஒரு பெரிய சூலத்தையும் கையில் பிடிச்சுண்டு அதை சுழட்டிண்டு அந்த அக்னியிலேருந்து கிளம்பி வருது. அதை வர்ணிக்கிறா. பத்யாம் தால பிரமாணாபியாம், தாளம் மாதிரி உன்னதமான கால்களாம், தாள விருட்சம் மாதிரி பனை மாதிரி இருக்காம், நீண்டதான கால்கள், நல்ல தடியுடையதான கால்கள். அவனீதலம் கம்பயன்ன, அது பாதத்தை அப்படி வச்சு வச்சு வரது என்ன ஆகுறது, அப்படியே பூமியெல்லாம் நடுங்கிறது. பூதை விருதஹ, உடனே பூதகணங்களுக்கெல்லாம் குஷி, பூதகணங்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து நிற்கிறது, அந்த ரூபத்தை சூழ்ந்து நின்றுட்டு இருக்கு. சிவபூதகணங்கள் எல்லாம் வந்து கொடுத்து. திஷஹா பிரதஹன், அந்த அக்னி ரூபத்தில் இருக்கிற அந்த கோர சத்துவம் வெளியில வந்ததுமே எல்லா திக்குமே அப்படியே சுட்டு எரியறது, சுட்டு பொசுக்கிறதா இந்த கோர சத்துவம். சஹ துவாரகாம் அப்யதாவத், இது யாருக்கு எந்துக்கு இந்த சத்துவம் வெளியில வந்திருக்கு? காசிராஜனோடு சத்ருவை வதிக்கிறதுக்கு அல்லவா. அந்த சத்ரு எங்க இருக்கார்? துவாரகையில் இருக்கார். அதனால இந்த வெளியில வந்ததுமே ஒரு வம்பிச்சதான பெரிய ஒரு சப்தம் புறப்படுவிச்சுண்டு இந்த கோரமான கிருத்தியை இந்த ஒரு அக்னி புருஷன் என்ன பண்ணிட்டு அப்படியே பாஞ்சு துவாரகை இருக்கும் திசைக்கு அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சு கொடுத்து. அதை பின்தொடர்ந்து பூதகணங்களும் போக ஆரம்பிச்சு கொடுத்து 4 பாகத்தையும் தகிப்பிச்சுண்டு அந்த அக்னி ரூபமா இருக்கிற கிருத்தியை இப்படியே போகிறது பகவானோட துவாரகைக்கு. தமாபிசாரதஹனமாயாந்தம் துவாரகௌகசஹ விலோக்ய தத்ரசு சர்வே வனடாஹே மிருகாயதா. தமாபிசாரதஹனம் ஆயாந்தம் துவாரகௌகசஹ ஆயாந்தம் தம் ஆபிசாரதஹனம் விலோக்ய. துவாரகையில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அப்படியே அவாவா நார்மலாக என்னெல்லாம் காரியங்கள் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஆகாசம் அப்படியே சொக்கன்னு ஆகிடுத்து, மேலெல்லாம் சூட ஆரம்பிச்சு கொடுத்து ஆகாசத்துலேருந்து ஒரு அக்னி ரூபமான ஒரு ஆபிசார கிருத்தியை அந்த பூதம் இப்படி ஆகாசத்தில் இப்படி நிறைஞ்சு வருது, எல்லா இடத்துலையும் இப்படி பறக்கிறது அந்த ஆபிசார அக்னி. கோரமான அந்த முகத்தோட வர அந்த ஆபிசார அக்னி புருஷனை பார்க்குறா ஜனங்கள் எல்லாருமே. பார்த்து நடுநடுங்கி போய் காடு தகிக்கிற சமயத்தில் அதுக்குள்ளே இருக்கிற மான் முயல் முதலான சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் பயந்து நடுங்கின்னு அங்குங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் இல்லையா, அது மாதிரி ஜனங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிச்சுட்டா என்னாகுமோ தெரியல, துவாரகையே நசிப்பிச்சோடுன்னு சொல்லி தோணுறது இந்த கிருத்தியை. என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாகி ஹா சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டா. அக்ஷய் சபாயாம் கிரீடந்தம் பகவந்தம் பயாதுராஹ த்ராஹி த்ராஹி த்ரிலோகேஷ வன்ஹே பிரதஹதபுரம் அக்ஷய் சபாயாம் கிரீடந்தம். இது இப்படி துவாரகையில் வெளியில் இப்படியெல்லாம் நடக்கிறத பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவான் சபையில் அந்த புறத்தில்
சத்யபாமா ருக்மிணி முதலான தேவிமாரோட கூட சேர்ந்துட்டு சூது கழிச்சுட்டு இருக்கான். இந்த பகிட கழிப்பா இல்லையா, அப்படி இப்படி பகிட பகிட பகிடா சொல்லி போடுவா இல்லையா, அது மாதிரி பகவான் கழிச்சுட்டு இருக்கான் தேவிமார் கூட. அப்படியே கழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் யாதவ பிரமுகாலும் கொஞ்சம் பிரஜைகளும் அப்படியே பயந்து நடுங்கிண்டு, திரிலோகேஷா திராஹி திராஹி, எங்களை காப்பாற்று காப்பாற்று, 3 உலகத்துக்கும் நாதன் அல்லவா நீ, எங்களை காப்பாற்று சொல்லி ஓடி வந்து பகவான் பாதத்தில் வந்து விழுந்துட்டா. வந்தே பிரதஹதா புரம். என்னாச்சுன்னு அவளே சொல்லுறா. கோர ரூபமான இந்த அக்னி, ஆபிஜார அக்னி துவாரகையே அப்படியே சுட்டு புஷிக்கிறது பகவானே. அசஹ்யமான விதத்தில் எல்லாத்தையும் தகிப்பிக்கிறது அந்த அக்னி. அந்த ஆபிச்சார அக்னியிலேருந்து, அந்த பூதத்திலேருந்து நீதான் எங்களை காப்பாற்றணும் கிருஷ்ணா, இந்த புறத்தை ரட்சிக்கணுமே சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சு விட்டா. பயந்து நடுங்கின்னு கத்த ஆரம்பிச்சு விட்டா. அப்போ என்னாச்சு? ஸ்ருத்வா தஜ்ஜனவை க்ளப்யம் திருஷ்ட்வா ஸ்வானாம் ச சாத்வசம் சரண்ய சம்பிரஹஸ்யாஹ மா பைஷ்டேத்யவிதாஸ்ம்யஹம். ஸ்ருத்வா தஜ்ஜனவைக்லப்யம் திருஷ்ட்வா ஸ்வானாம் ச சாத்வசம். அப்படி வந்து அழக்கூடின அந்த ஜனங்களோட துக்கத்தை பார்த்து பகவானுக்கு ஒரு பயமும் இல்லை, சாந்தமாக இருக்கான். சாந்தமே வடிவமாக பகவான் இருக்கான், அமர்ந்திருக்கான். அதை கழிச்சுட்டே இருக்கான். கழிச்சுட்டே அந்த காயை அப்படியே உலுக்கி நசிச்சு போ சொல்லி தாழ போடுறானா. இது பாகவதத்தில் சொல்லிட்டுல, இது வந்து சப்தாகத்தில் ரசமாக சொல்லுவா. ஒரு சமயத்தில் அக்ஷயம் சொல்லி கையிலேருந்து தாழ போடுவான். அப்போ என்னாச்சு? ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், யாரும் பயந்துக்காதீங்க, ஒன்றும் ஆகாது. பாகவதத்தில் இல்லை இட்டாளா அப்படி, அது சப்தாகத்தில் ரசமாக சொல்லுவா. அப்படி பகவான் சொன்னதுமே என்னாச்சு? பகவானோட பின்னாடியிலேருந்து சதுர்புஜமாக இருந்துட்டு இருப்பான் பகவான் சில சமயத்துல எல்லாம். அப்போ ஒரு கையில் இப்படி சக்கரத்தை அப்படியே சுத்தின்னு இருப்பான் பகவான். அது அப்படியே பகவானோட பெர்மிஷனோட அந்த சக்கரம் அப்படியே பறந்து போச்சான். இந்த ஸ்வஜனங்கள் எல்லாம் வந்து பயாதிக்கத்தால் பகவானை பார்த்து சரணாகதி பண்ணின உடனே சிரிச்சுண்டு, ஹே சாது ஜனங்களே, யாரும் பயந்துக்காதேங்கோ, உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி பகவான் சொன்னான். அப்படி சொன்னதுமே பகவானோட சக்கரம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சு விடுத்து. சர்வஸ்யாந்தர்பஹி சாக்ஷீக்ருத்யா மகேஸ்வரீம் விபுः விஜ்ஞாய தத்விகாதார்த்தம் பார்ஷ்வஸ்தம் சக்ரமாதிஷத். சர்வஸ்யாந்தர்பஹி சாக்ஷி, சர்வஸ்ய அந்தஹ பஹிः சாக்ஷி விபுः. எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியிலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் வெளியில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டான். எல்லாம் தெரியுமே அந்த பகவானுக்கு, சர்வஜன் அல்லவா. அப்போ வெளியில் வந்திருக்கிற கிருத்தியை மகேஸ்வரனை சம்பந்திச்சதான கிருத்தியாக்கும். அந்த கிருத்தியை துவாரகையை நசிப்பிக்கிறதுக்குன்னு வந்திருக்கு. காஷிராஜாவோட புத்திரனான சுதக்ஷணன் அனுப்பி விட்டுருக்கான். எல்லாம் தெரிஞ்சு கொடுத்த பகவானுக்கு என்ன பண்ணினான்? தன்னோட பக்கத்தில் அப்படியே சக்கரத்தை சும்மா மடியில் வச்சுட்டு இருப்பான், கையில் வச்சுட்டு இருப்பான். அந்த சக்கரத்தை அப்படி பார்க்குறான், அது தனியே இப்படி கிளம்பி போயிடுது. ஆதேஷ்கிறான், இப்படி கண்ணை சுழட்டி போய் அதை வேண்ட காரியத்தை பண்ணு சொல்லி கண்ணால் இப்படி பார்க்குறான் சக்கரத்தை. உடனே அந்த சக்கரம் மேலே அப்படியே பறந்து ஆகாசத்துக்கு போயிடுத்து, வெளியில் போயிடுத்து. എന്നിട്ട് என்ன பண்ணுறது? சுதர்சன சக்கரம். தத் சூரிய கோட்டி பிரதிமம் சுதர்சனம் ஜாஜ்வல்யமானம் பிரளயானலப்ரபம் ஸ்வதேஜசாகம் ககுபோதரோதசி சக்ரம் முகுந்தாஸ்திரமதாக்னிமார்தயத். தத் சூரியகோட்டி பிரதிமம் சுதர்சனம். சூரியகோட்டி பிரதிமம், கோட்டி சூரியனுக்கு உபமையா இருக்கக்கூடிய, கோட்டி சூரியன் வந்து நின்னாலும் சுதர்சன சக்கரத்தோட அந்த தேஜஸுக்கு நிகராகாது. கோட்டி சூரிய சமப்பிரபையுடையதான அந்த சக்கரம் அப்படியே ஆகாசத்தில் இப்படி கிளம்பி போயிடுத்து, விறுவிறுன்னு அப்படியே திரிஞ்சுன்னு போகிறது அந்த சக்கரம். பிரளயானல பிரபம், அதனோட பிரபை எப்படி இருக்கு? அந்த சுதர்சன சக்கரத்தோட பிரபை எப்படி இருக்கு? பிரளயாக்னி மாதிரி பிரபையா. பிரளய காலத்தில் ஒரு அக்னி வரும், அந்த அக்னி மாதிரி ஜுவலிக்கிறதாம் சுதர்சனம். ஸ்வதேஜசா ககுபஹ கம் ரோதசி ஜாஜ்வல்யமானம் முகுந்தாஸ்திரம் தத் சுதர்சனம் சக்கரம். ஆகாசத்தில் இப்படி கிளம்பி போச்சோ என்னாச்சு? ககுபா
திக்குகள் எல்லாம் அப்படியே மூடி வந்துட்டு இருக்கா. அந்த கிருத்தியை அப்படியே இருள் சூழ்ந்து விடுறது. துவாரகை அப்படியே இருட்டில் அமர்ந்து போயிடுறது. சுதர்சனம் வந்ததோ என்னாச்சு, அந்த இருள் எல்லாம் நீக்கி எல்லா திக்குகளும் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து. கோட்டி சூரிய சமப்பிரபை அல்லவா, அப்படியே திக்பாகங்களை எல்லாம் ஜுவலிப்பிச்சுண்டு முகுந்தாஸ்திரம், முகுந்தனோட அஸ்திரமான தத் சுதர்சனம் சக்கரம், அந்த சுதர்சனம் சொல்லி பேருடையதான அந்த சக்கரம் அக்னிம் மார்தயது, அந்த ஆபிசார அக்னி இப்படி முழுங்க வர்றது துவாரகைய. அந்த அக்னியை கொளுத்தித்தான் சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தோட அந்த தேஜஸுக்கு முன்னாடி அதுக்கு நிற்க முடியலை. அதனோட முகத்துல போய் விழுந்துதான் சுதர்சனம். என்னாச்சுன்னுட்டு கிருத்யானல பிரதிஹத சரதாங்கபாணேரஸ்த்ரௌஜசா நிருபசபக்னமுகோ நிவృத்தः வாராணசீம் பரிசமேத்ய சுதக்ஷிணம் தம் சர்த்விஜ்ஜனம் சமதஹத் ஸ்வக்ருதோபிசாரः கிருத்யானல பிரதிஹத சரதாங்கபாணேர் ரதாங்கபாணேஹே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட அந்த சக்கரம், சுதர்சன சக்கரம், அதுக்கு முன்னாடி யாருக்கு தான் நிற்க முடியும் இல்லையா? அந்த சக்கரம் அப்படியே வந்து கொடுத்தா அஸ்திரௌஜஸ்தா, அந்த அஸ்திர சக்தியால ஏந்திருப்பா ராஜாவே. அந்த கிருத்தியோட முகத்துல போய் விழுந்துதான் பகவானோட சுதர்சன சக்கரம். முகத்துல போய் ஒரு ஈடு இடிச்சதுமே அந்த முகம் அப்படியே விண்டு கொடுத்து அந்த கிருத்தியோட பக்னமா போயிடுத்து அதனோட முகம். அந்த கிருத்தியானலக அந்த ஆபிசாராக்னி புருஷன் உச்சத்துல கத்திண்டு அப்படியே வந்த ஸ்பீடுலேயே திரும்பி அப்படியே போயிட்டானாம் வாராணசிக்கு. வாராணசிலேருந்து தானே வந்தான், காசிலேருந்து தானே வந்தது அந்த கிருத்தியை. அப்படியே திரும்பி யூட்டர்ன் அடித்து வாராணசிக்கு போயிடுத்து. அங்கே போய் என்ன பண்ணிட்டு அங்கே இப்பவும் யாகம் பண்ணிட்டு இருக்கானாம் சுதக்ஷிணனும், அதே மாதிரி அந்த ரித்திக்குகளும். உடனே அந்த ஆபிசாரம், அந்த அக்னி இருக்கே, அது அப்படியே விருன்னு வந்து ஆபிசாரம் பண்ணிட்டு இருக்கிற சுதக்ஷணனையும் அவனோட அந்த ரித்திக்குகளையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து தகிப்பிக்க ஆரம்பிச்சு கொடுத்து இந்த ஆபிசாரம். அப்படி பண்ணினவனே நசிச்சு விட்டான். அதுதான் இங்கேருந்து புரியுறது. ஆபிசார கிரியைகள் எல்லாமே அப்படித்தான். நம்ம வந்து ஆரியோது ஏவி விட்டோம் வச்சுக்கோங்க, ஏவி விட கூடாதவா மேலே ஏவி விட்டுன்னா என்ன ஆகும்? ஏவி விட்ட சாதனை நம்மளே வந்து தாக்கும். ஆறு மேலே ஏவி விடக்கூடாது, பிராமணாள் மேலே ஏவப்பாடலே. அதே மாதிரி பகவத் பக்தாள் மேலே ஏவித்துன்னா சுதர்சன சக்கரம் அவளை காப்பாற்ற வந்துவிடும். அதனால இந்த ஆபிசாரம்ன்றது ரொம்ப ஹீனமான காரியங்களாக்கும். அதெல்லாம் அந்த விதமான காரியங்கள் பண்ணவே கூடாது. பக்தாளுக்கு பயமே அவசியம் இல்லை. பக்தாளை நித்தியம் பகவான் தான் காப்பாற்றின்னு இருக்காங்க. இந்த விதமான ஆபிசாரம் எல்லாம் வரது யாரோ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளே நம்ம மேலே சொல்லியிருந்தோம், பயந்துக்கவே கூடாது. பாகவதம் வாசித்தாலே அதெல்லாம் போயிடும். എന്നിട്ട് என்னாச்சு, சக்கரம் விடலையாம். சக்கரம் வந்து துவாரகையை காப்பாற்றி விடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சக்கரம் ச விஷ்ணோஸ்ததனு பிரவிஷ்டம் வாராணசீம் சாட்டசபாலயாபணா சகோபுராட்டாலகோஷ்டசங்குலாம் சகோஷஹஸ்த்யஸ்வரதான்னசாலாம் தக்த்வா வாராணசீம் சர்வம் விஷ்ணோச்சக்ரம் சுதர்சனம் பூய பார்ஷ்வமுபாதிஷ்டத கிருஷ்ணஸ்யாக்லிஷ்டகர்மணः. சக்கரம் ச விஷ்ணோஸ்ததனு பிரவிஷ்டம் ததனு விஷ்ணோ சக்கரம் ச. இந்த கிருத்தியை, அந்த கிருத்தியை ஏவி விட்டவாளை பொசுக்கி விடுத்து. சக்கரம் என்ன பண்ணித்து? விஷ்ணு சக்கரம் என்ன பண்ணித்து? அப்படியே துவாரகையை காப்பாற்றினதுக்கு அப்புறம் திருப்பி பகவானோட கையில் வந்து உட்காரக்கூடாதா? உட்காரலை. என்ன பண்ணித்து? அப்படியே விருந்து போச்சு வாராணசிக்கு. வாராணசியில் அந்த காஷிபுரத்துக்கு போச்சு. அந்த சுதர்ஷனோடு ராஜ கொட்டாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய பெரிய சபா மண்டபங்கள், அட்டங்கள், வீதிகள், கோபுரங்கள், மாளிகைகள், சந்திரசாலைகள், ஆனப்பந்திகள், குதிரை பந்திகள், அன்ன சத்திரங்கள் முதலான பிரதானமான ஸ்தலங்கள் எல்லாம் போய் வீசுறது இந்த சக்கரம். அங்கே போய் இடிக்கிறது, இங்கே போய் இடிக்கிறது, அதை அறக்கிறது, இதை அறக்கிறது. அந்த புறம் அப்படியே சின்ன பின்னமானதுக்கு அப்புறம் அப்படியே அந்த சக்கரத்துலேருந்து தீப்பொறிகள் வெளியில் வருது. விஷ்ணு சக்கரத்துலேருந்து அந்த அக்னி அப்படியே அந்த தேசத்தையே கொளுத்த ஆரம்பிச்சு கொடுத்து, காஷியை அப்படியே எரிய ஆரம்பிச்சு கொடுத்து. சங்கல்ப மாத்திரத்தால் காரியங்கள் பண்ணக்கூடிய அந்த பகவானோட விஷ்ணு சக்கரத்தோட பராக்கிரமத்தை இந்த ஒரு அத்தியாயம் சொல்லித்தருது, இந்த ஒரு லீலை சொல்லித்தருது. அப்படியெல்லாம் அந்த காஷியை நிர்மூலமாக ஆக்கினதுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி பகவானோட கையில் வந்து உட்காந்துட்டு தான் விஷ்ணு சக்கரம். அப்போ ஸ்தான மகிமை பார்த்தாக்கி ஆபிசாரம் பண்ணறவாளும் பண்ணின்னு இருக்கிற அந்த இடமும்
பண்ணப்பட்டவனோட சொத்து சம்பாத்தியம் எல்லாமே நசிச்சு போகும் சொல்லி இதுலேருந்து புரியாது. அந்த ஒரு சுதட்சணனால அந்த ராஜ்யமே கெட்டு போயிடுது. ஏனம் ஸ்ராவயேன் மர்த்திய உத்தம ஸ்லோக விக்ரமம் சமாஹிதோ வா ஸ்ருணுயாத் சர்வ பாபை பிரமுச்யதே. ஏனம் ஸ்ராவயேன் மர்த்திய உத்தம ஸ்லோக விக்ரமம் உத்தம ஸ்லோக விக்ரமம். இப்படி பகவான் உத்தம ஸ்லோகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு இந்த விக்ரம ரூபமான இந்த லீலையை ஏதேதோ மனுஷியாள் ஸ்ரத்தையோடு கேட்குறாளோ, மனசை அடக்கி வச்சுண்டு ஸ்ரத்தையோடு ஒரு காரியம் கூடி விடாக்கி ஒரு டீட்டெயில் கூடி விடாக்கி டீப்பாக இது ஆறாறு தெரிஞ்சுக்கிறாளோ, ஆறாறு கேட்குறாளோ, ஆறாறு சொல்லறாளோ, அவள் சர்வ விதமான பாப்பங்கள்லேருந்தும் மோச்சிக்கப்படுவா சொல்லி இதனோட பலஸ்ருதி. इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे उत्तरार्धे पौण्ड्रकवधो नाम षट्षष्टितमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. राधे कृष्ण.